யாருக்கெல்லாம் சேரனனுக்கு வடநாட்டு பொண்ணு ஜோடியா அமைஞ்சது ரொம்ப பிடிச்சிருக்கோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வடநாட்டு பொண்ணு நடேஷன் கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போதே நெனச்சேன், ஏதாவது ஒரு ஸ்டோரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்திருக்குதுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி இப்போ கதைக்குள்ள வருவோம். சோழன் கிட்ட வந்துட்டு பணத்தையும், நகையும் குடுத்து ஒரு கிளையண்ட் கிட்ட குடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தாஸும், மனோகரனும் அனுப்புறாங்க. எப்படியாவது நிலாவ சோழன் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளானு. அ ஸோ இப்ப சோழன வந்து அடிச்சு போட்டு அவங்க கார்ல இருக்கிற பணத்த எடுத்துட்டு ஓடிர்றாங்க. ஸோ அவங்கள விரட்டிட்டே போற சோழன் வந்து பணத்த வந்து மிஸ் பண்ணிர்றாரு. இப்போ சோழன் வந்து கொண்டு போய் பணத்த குடுக்கவும் இல்ல, திரும்பி வீட்டுக்கு வரவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு சோழன் பாண்டியனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாரி பணத்த குடுத்து விட்டார்றா நிலாவோட அப்பா. வழியில இந்த மாரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல, அது வேற யாரும் இல்ல. நிலாவோட அப்பா அனுப்புன ஆளா தான் இருக்கும். வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான். நிலாவோட அப்பாவுக்கு தான் அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல, ஓ! இது மாமனாரோட ஏற்பாடு தானா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா வீட்டுக்கு வந்துர்றாரு. வந்துட்டு என்ன மாப்ள பணத்த குடுத்து விட்டேன். நீங்க கொண்டு போய் குடுக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே நீங்க சொன்ன இடத்துல நான் குடுத்துட்டேனே அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல இப்ப தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. பணம் கொண்டு வந்து குடுக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்களா? நான் தான் கொண்டு போய் பணத்த குடுத்துட்டேனே!" அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே "இல்ல இவன் வந்து பணத்த எடுத்துக்கிட்டான். அ அந்த இடத்துல போயிட்டு அந்த கிளையண்ட் கிட்ட போயிட்டு பணத்த குடுக்கவே இல்ல. இவன் ஏமாத்துறான்" அப்படின்னு சொல்லிட்டு சண்ட வருது. நிலாவுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. "என்னாச்சு? எ என்னதான் நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு தான் மனோகரன் இருந்துட்டு, "இப்பயாவது இவன பத்தி புரிஞ்சுக்கிட்டியாம்மா? இவன நான் நல்லவன்னு நெனச்சேன். வீட்டுக்குள்ள நடு வீட்ல விட்டேன். மாப்பிள மாப்பிளன்னு சொல்லிட்டு அ எல்லாமே இவருக்கு செய்யணும்னு நெனச்சேன். என்கிட்ட கேட்டிருந்தா நானே காசு பணம் குடுத்துருப்பேன். ஆனா இப்படி போய் பணத்த எடுத்துட்டு போயி கிளையண்ட் கிட்ட குடுக்காம இவரு எடுத்து ஒளிச்சு வச்சிருந்திருக்கிறாரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல நிலா. அ உங்க அப்பா வந்து நான் போயிட்டுருக்கும்போது வழியில ஒரு ஆளு வந்தாரு. அந்த கிளையண்ட் கிட்ட இருந்து தான் வந்த மாரி சொன்னாங்க. பணத்த குடுத்துருங்க. நான் கொண்டு போய் குடுத்துர்றேன்." அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம, "உங்க அப்பாவும் பேசினாரே!" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்னப்பா சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா. "இல்லப்பா, இல்லம்மா, இல்ல நிலா. நான் யார்கிட்டயும் பேசலையே! எத பத்தியும் பேசலையே!" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே "என்ன அங்கிள் இப்படி பொய் சொல்றீங்க? எனக்கு முன்னாடி தான் அங்கிள் அந்த பையன் அந்த ஆளு உங்ககிட்ட பேசினாப்ல. நீங்க கூட பணத்த எடுத்துட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கல்ல. பணம் கைக்கு வந்துருச்சான்னு சொல்லி கேட்டீங்க. அவன் கூட கைக்கு வந்துருச்சு, பணம் கைக்கு வந்துருச்சுன்னு சொன்னான்ல." அப்படின்னு சொல்ல, உடனே "இந்த லாஸ்ட் நம்பருக்கு ஃபோன் போடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. உடனே "அப்படிலாம் பண்ண முடியாது. என்ன சந்தேகப்படுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் கேட்க, "எப்பா அதான் சொல்றாங்கல்லப்பா, சோழன் சொல்றார்ல, நீங்க கடைசி நம்பருக்கு கால் பண்ணீங்கல்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு" சொல்ல, உடனே கால் பண்ணும்போது, "சார் நான் வந்து பணத்த வாங்கிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இப்ப புரியுதா? இந்த பணத்த என்கிட்ட குடுக்குறமா குடுத்து, இந்த பணத்த வழியிலேயே அடிச்சுட்டு போயிட்டு, இந்த பழிய என் மேல போடலான்னு சொல்லிட்டு, உங்க அப்பாவும், அண்ணனும் பிளான் பண்ணியிருக்காங்க நிலா." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள சொல்றாங்க. உடனே நிலாவுக்கு வந்து கோவம் வந்துருது. "இவ்வளோ ஒரு கேவலமான குடும்பத்த நான் பார்த்ததே கிடையாது. உங்கள நம்பி நான் நடு வீட்ல வந்து இருந்தேனே! நல்ல வேளை சாப்பாட்ல எதுவும் வச்சு குடுக்காம இருந்தீங்களே! இப்பயாவது உங்க சுயரூபம் தெரிஞ்சுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு, "விடுங்க சோழன் வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க.